Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்ப டிஃபரண்டான ஒரு சப்பாத்தி வெரைட்டி பார்க்க போறோம். இந்த லாக்டவுன்ல செஞ்சு போர் அடிச்சிட்டு இருக்கோம். சோ இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். வீட்ல இருக்கத வச்சு செஞ்சிடலாம். இன்னைக்கு நம்ம எதுல வந்து சப்பாத்தி செய்ய போறோம் இல்லனா பராத்தா அப்படினு சொல்லி செய்ய போறோம்னா ரவையில. இதுல எப்படி செய்யலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப குயிக்கா பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் வீடியோக்குள்ள தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பு இல்ல ஒரு அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணமோ எதுல எடுக்கிறீங்களோ ரவை. இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பால அரை கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை எடுத்திருக்கேன். நீங்க மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட் அப்புறம் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை எடுத்துக்கலாம். அதே போல இப்போ எந்த கப்பால நீங்க ரவையை அளந்தீங்களோ அதே கப்பால 1.25 கப் அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயில கொதிக்க வச்சுக்கோங்க. இதுல இப்போ சால்ட் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கிண்டணும். இந்த சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் நம்ம கோதுமை சப்பாத்திக்கோ இல்லை மைதா சப்பாத்திலையோ இல்லையோ சாப்பிட்ற எந்த சைட் டிஷ்னாலும் இது கூட நல்லா சூப்பராக காம்பினேஷன் நல்லா செட் ஆகும். நல்லா சாஃப்டாக வருங்க. இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரவையிலையும் சப்பாத்தி செய்வீங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரவையை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ரவையை போட்டேன். நான் கேமரா எடுத்துகிட்டே பண்ணுறதுனால நான் அதை போடும்போது எடுக்கல. அப்படியே நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நார்மல் சப்பாத்தியை விட ரொம்ப சூப்பர் சாஃப்டாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது கோதுமையோ இல்லை இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா வந்து இந்த தண்ணியை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை நல்லா குடிச்சு இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ட்ரை ஆகி செட் ஆனாலும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒன்றா வந்து நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே மூடி வச்சிடலாம். ஆனால் இது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும், அதாவது நம்ம தொட்டோம்னா நம்ம கை சூடு பொறுக்கணும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் இதை நல்லா மூடி வச்சிடலாம். அதே போல் இது வந்து நான் வந்து சின்ன ரவையாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வறுக்காத ரவை தான். நீங்கள் வந்து பெரிய சைஸ் ரவையாக இருந்ததுன்னா மிக்சியில் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு சுற்றி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுப்போம். கண்டிப்பாக லைட்டான ஒரு சூடு இருக்கும்போது எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். இந்த மாவு வந்து பிணையறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பெரிய சைஸ் ரவையாக இருந்தால் ஒரு மிக்சியில் ஒரு சுற்றுங்க. இது வறுக்காத ரவை தான். வறுத்த ரவையாக இருந்தாலும் ரொம்ப கடையில் இருக்கலாம் ரொம்ப லைட்டாக தான் வறுத்துருக்காங்க. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப், இதை நீங்கள் வந்து நல்லா மூடி வச்சுருங்க. அதே போல் இதை வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதை போட்டு கிண்டும் போது நல்லா லோவில் வச்சுட்டு கிண்டிட்டு அப்புறமா மீடியமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்லா வந்து உங்களுக்கு சீக்கிரம் தண்ணி வற்றாமல் கொஞ்சம் நல்லா அதில் வேகும். பாருங்கள், இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போது நம்ம இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப உங்களுக்கு மாவு டைட்டாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒன்று சேர்த்து பிசையணும். நிறைய கிராக்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா சாஃப்டான டோவாக வர்ற வரைக்கும் நல்லா பிணைங்க. அது பிணைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்படி இருக்குது டெக்ஸ்சர் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டான ஒரு டோவாக இருக்கும். இது நீங்கள் நல்லா திரும்பவும் அழுத்தி பிசைங்கன்னா கொஞ்சம் கையில் பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த லைட்டாக அந்த சூடு இருக்கும்போது மாவு போட்டு பிசையும் போது நல்லா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிணைஞ்சிட்டு ஒன்று திரட்டிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி தான் வேணால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனால் பிணைஞ்சிட்டு இதை வந்து நல்லா ஒரு ஈரத்துணி போட்டோ இல்லைன்னா ஒரு மூடி போட்டோ காஞ்சு போகாமல் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க. தேய்க்கும் போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் மாவு தொட்டுட்டு தேய்ச்சாதான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் ஸ்மூத்தாக மெலிசாக நல்லா வரும். இப்போ இதை நான் மூடி வச்சுடுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தேய்க்கும் போது காட்டுறேன். இப்பவுமே லேசாக வெதுன்னு சூடு இருக்குது. ஸோ இன்னும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு செட் ஆகிடும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிசுன்னு இருந்தால் மட்டும் வேணால் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ சேர்த்துக்கோங்க. லைட்டாக கையில் ஆயில் வேணாலும் தொட்டுட்டு பிணையிறப்ப பிணைஞ்சிக்கோங்க. ஆனால் தண்ணி மேக்ஸிமம் ஊற்ற வேணாம். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு ஈரப்பதம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா தான் ட்ரையாக இருக்கும்.
அதனால் ஊற்றும் போது கரெக்டாக தண்ணி அளந்துட்டு இப்போ நம்ம பால்ஸாக எடுத்து வச்சுட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்க, இது பெரிய சைஸு, இது கொஞ்சம் சின்ன சைஸு, இந்த மாதிரி எடுத்து உருட்டி வச்சாச்சு. இப்போ இதுக்கு நல்லா நம்ம மாவு தொட்டுட்டு தான் தேய்க்கணும். நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு எடுத்து வைக்கும்போது கூட கையில் ஒட்டின மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் மாவு தொட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு இது தேய்ச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், எவ்வளோ மெலிசாக தேய்க்கணும்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது தேய்க்கும் போது உங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இதை ரொம்ப நீங்கள் அழுத்தி தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது நிறைய கொஞ்சம் மாவை தொட்டுட்டு தான் தேய்க்கணும். இந்த மாதிரி மாவை தொட்டுட்டு தேய்ங்க. தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அது மாவு வந்து பிஞ்சிக்கும். அதே போல் இந்த மாதிரி ஒரு மூடி ஏதாவது வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒட்டி இருக்க மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இது மூடியை வச்சு அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ரஃப் எட்ஜஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் தேய்ச்சிருந்தீங்கன்னா முருகல் ஆகிடும் நம்ம சுடும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப அதை பிணையும் போது சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி இப்போ பாருங்கள், இது நல்லா கரெக்டாக வந்துடும். ஆற உங்களுக்கு நல்லா கெட்டியாயிடும். பட் நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கனாலும் அதே போல் இந்த ஓரத்தில் இருக்க எட்ஜஸையும் கரெக்ட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சப்பாத்தி மாதிரி சூப்பராக வரும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு தேய்ச்சிட்டு காட்டுறேன். இப்போ கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம தேய்ச்சதை போல் இது வந்து சுடும்போது கொஞ்சம் ஆயிலில் கீ போட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தேய்க்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் போட போட உங்களுக்கு கரெக்டாக வந்து ரொம்ப மெலிசாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒரு நிமிஷம் போடுங்க, அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் போடுங்க. நல்லா அது வந்து உங்களுக்கே தெரியும், கலர் மாறி நல்லா இதாகும்போது அப்படியே அப்பப்போ அங்கங்கே அமுத்தி விடுங்க. நீங்கள் வந்து இதுக்கு நான் சொன்ன மாதிரி நெய், இது ரெண்டு பக்கம் ஓரளவு குக் ஆனோன்னா கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயை விட்டு நல்லா சுற்றி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆனோன்னா உங்களுக்கு காட்டுறேன். அப்பப்போ கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லேட்டாகும், ஸோ மீடியமில் வச்சு போடுங்க. பாருங்கள், நம்மளோட நார்மல் சப்பாத்தி மாதிரி நல்லா உப்பி எப்படி வருது பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்தோன்னே இதை எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா உப்பி வந்துருச்சுனாலே உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எப்படி வந்து பிச்சா எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஒன்று பிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது செய்கிறப்ப ரெண்டே ட்ரிக் தான். கண்டிப்பாக நீங்கள் ஓரத்தை எட்ஜஸ் வச்சு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்மூத்தான எட்ஜஸ் கிடைக்கும். அதே போல் நல்லா மாவு நல்லா நம்ம கிண்டி ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா அதை பிணைஞ்சி உருட்டுறதுக்கு முன்னாடியும் நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் கொடுத்துட்டு அந்த ஈரப்பதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் நிறைய மாவு தொட்டு தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய சைஸை விட மீடியம் சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.